நெடுநாள் ஒரு காரியத்துக்காய் அழுது கொண்டு இருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அந்த காரியத்தை குறித்து இனி அழுகை வராதபடிக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை களிப்பாய் மாற்ற முடியும். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருப்பது. ஆமா, ஆண்டவரால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கிறதா? நீங்க எதை நம்பணும் தெரியுமா? இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஆமா, சில கண்ணீர் பாருங்க, நம்ம அழுவோம், கொஞ்ச நாள் அழுகை இல்லாம இருக்கும், மீண்டும் அழுக வரும். இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இப்படிதான் இருக்கிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் வரைக்கும் எப்போ அழுக வரும்னு தெரியாது. அது சில நேரத்தில் சில டைம் வந்து இந்த கம்பெனில எல்லாம் ஷிஃப்ட் வச்சு டியூட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாசம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா அடுத்த மாசம் டே ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய ஒரு ஷிஃப்ட் வச்சு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சர்ச்சில் வந்தா ஒரு மாசம் அழுக வரும், அடுத்த ஒரு மாசம் சர்ச்சில் அழுவ மாட்டோம், வீட்டில் அழுவோம். சில நேரத்தில் காலையில் அழுவோம், சில நேரத்தில் நைட் இருந்து அழுவோம். நம்ம லைஃபை திரும்பி பார்த்தா ஷிஃப்ட் வச்சு தான். ஆமாம், கண்ணீரின் பள்ளத்தாக்க நம்ம இன்னும் கடக்கலைன்னு அர்த்தம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கிறோம். கொஞ்சம் அந்த நல்ல வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு மேகம் வந்து அந்த சூரியனை மறைக்கும் பாருங்க. அப்ப கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு நிழல் கிடைக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த மேகம் பாய் சொல்லிட்டு போயிடும். அப்ப திடீர்னு அடுத்த வெயில் திருப்பியும் அடிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதோ நிழல் வந்துட்டு திரும்ப ஒரு வெயில் அடிக்கும் தெரியுமா? அசாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதே சூட்டில் தான் இருந்தோம், அதே சூட்டில் தான் இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அசாமில் போய் 3 வருஷம்லாம் இருக்கல, 3 நாள் தான் இருந்தேன். 3 நாள் நல்ல குளிர், மழை, பெரிய பிளாங்கெட்லாம் போட்டுட்டு மூடிட்டு தான் தூங்க முடியும். வந்து 3ஆவது நாளில் அதே வெயில் தான் தொடர்ந்துகிறது. ஆனால் வந்து இறங்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தாங்க முடியும். ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? ஒரு குளிர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வெயில், அதே தாக்கம். இதே போல இது தாண்டது வர அப்போ ஒரு நிரந்தர கண்ணீருக்கு பதில் கிடைச்சிது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவன் புருஷன் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சிஸ்டர், இப்போ அவர் அடிக்கல, நான் தான் அடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அப்படியே போகுது. திருப்பியும் பிரச்சனை வரும். சிலருக்கு சில வியாதி டிசம்பர்ல தான் வரும், பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இங்க ஆண்டவர் நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லாம இனி என்கிற ஒரு வேர்டு அங்க கொண்டு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ எதுக்கு இத்தனை காலம் அழுதாயோ அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கர்த்தர் தந்து விட்டார். ஆகார் வந்து என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு ஆகார் வாழ்நாள் ஃபுல்லா எதுக்கு அழல தெரியுமா? தண்ணீருக்கு அழல. அதனாலதான் ஆண்டவர் வந்து நிரந்தர தீர்வு என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு அவன் துருத்தி அல்ல தரப்போகிறது, அவன் துறவை தரப்போகிறான். ஆமென். ஆபிரகாம் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒரு தீர்வை கொடுக்கிறான், கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். ஆபிரகாம் துருத்தியை கொடுத்தான், ஒரு 3 நாளைக்கு ஓடும். ஆண்டவர் வந்து துறவை கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த துறவுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கிறது. என் கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கண்ணீர் என்றாலே நமக்கு நினைவில் முதல்ல வரக்கூடியது ஒண்ணு ஆகார், இன்னொன்னு யாரு தெரியுமா? அண்ணா. என்ன அழகா சொல்றீங்க, அண்ணாள். அப்போ அந்த பேதுரு தாவீது அழுததெல்லாம் உங்களுக்கு கண்ணிலே வராது, அப்படிதானே? அவங்களுக்கு பெண்கள் தான் வரும், நமக்கு அவங்கள தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமென். இந்த அண்ணாளை நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாளுடைய கண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும், இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, வருஷந்தோறும். அப்போ 1-2 நாட்கள் அல்ல அன்னாளின் கண்ணீர் என்பது, வருஷந்தோறும். அவன் வந்து என்ன செய்வான்னா அவளுக்கு அதிக பங்கு கொடுப்பான். அதை யார் மனமடிவாக்குவான்னா பெனினாள் மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1 மாசம் 2 மாசம் காரியம் அல்ல, வருஷந்தோறும். குறையாம 10 to 15 வருஷமாவது இருக்கும் மினிமம். ஏன்னா பெனினாளுக்கு யார் இருக்கிறாங்க? குழந்தைகள் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியாது. ஆனா அண்ணாள்கிட்ட வந்து எல்கானா சொல்வார், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா அப்படிம்பார். அண்ணாள் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் பார்த்து குழந்தை இல்லைன்னு வரும்போது தான் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பார்? பெனினால கல்யாணம் பண்ணியிருப்பார். ஒரு 15-20 வருஷம் இருக்கும்.
அப்ப வருஷம் தோறும் எவ்ரி இயர், என்னைக்கு பெனினாள் கன்சீவாக ஆரம்பிச்சாலும் அன்னையிலிருந்து வலி ஆரம்பிச்சு. எவ்ரி இயர். ஒருவேளை அன்னாள் சாராள மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று. அந்த காலம் இது. சிலர் எல்லாம் நிமிந்து பார்க்கறாங்க, ஓஹோ அந்த காலம். ஆமே, இந்த காலத்துல ஒன்னே சமாளிக்க முடியும். ஆமே, அந்த காலம் இது. வருஷந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார் எவ்ரி இயர். இவ அழுகைக்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். கர்த்தர் உன்னை அடைச்சதுனாலதான் நீ அழுறேனா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி எழுத வைத்தார்? கர்த்தர் உன் கற்பத்தை அடைத்து வைத்ததினால்தான் இந்த கண்ணீரானால் நிச்சயம் உன் அழுகை மாறும்படியான நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 126 4, 5, 6 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை யாரா மாத்துறார் தெரியுமா? சுமக்கிறவனா மாத்துறார். சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அவன் எது வரைக்கும் அழுது கொண்டே போவான் தெரியுமா? அதை விதைக்கிறது வரைக்கும். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. ஆமென். சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகள் சுமந்து கொண்டு, ஆமே, வேதனையை சுமக்கிறவங்களை நன்மையை சுமக்க வைப்பார். திரும்பி வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெனினாளின் வார்த்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போனவளை கர்த்தரின் வார்த்தையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக வைத்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நிந்தையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ. நிச்சயமாய் முடிவு உண்டு.